ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு பயங்கரமான பிளானாக போடுறாங்க. அது என்னென்னா, விஜய் வந்து இனிமேல் வெளியவே வரக்கூடாது, கடைசி வரையும் அவன் ஜெயிலே இருந்தாலும் சரி, அப்படி இல்லாமல் அவன் வேறு எங்கேயாச்சும் போயிட்டாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் அவன் பிரச்சனையே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜையே வந்து இப்போ கைக்குள்ளே போட்டுக்கிறாங்க. பணத்தை கொடுத்து அவங்க வந்து மயங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. ஜட்ஜு இருந்துக்கிட்டு நீ சொல்கிற எதுவுமே நடக்காது, நீ சொல்கிறதுக்காக நாங்கள் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கோம், இங்கே எல்லாமே சட்டத்துக்கு புறம்பாக நடக்காது, எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும், நீனா அவ்வளோ பெரிய ஆளா, நீ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நேரில் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துக்கிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாரு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சு, பணம் கொடுத்தா எல்லா வேலையும் ஆகிடும் நினச்சியா, நீதி நேர்மை நியாயம் அப்படின்றதெல்லாம் எதுக்கு இருக்கு, உன்ன மாதிரி திமிர் பிடிச்சி ஆளுங்க பணத்தை வச்சு எதை வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க, அதெல்லாம் என்றைக்குமே நடக்காது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மாட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசி எந்த வேலையும் ஆக போகிறதில்லன்னு நினைக்கிறேன். சரி விடு, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மல்லியும் அந்த அவங்க பெரியம்மா இருக்காங்களே, அவங்க 2 பேரும் போய் ஒரு வக்கீலை பார்த்தாங்க இல்லையா, அந்த வக்கீலை பார்க்க போகிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற எல்லாத்தையும் கிட்ட ஒப்பிச்சிங்கன்னா நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பணம் கொட்டுன்னு கொட்டும், என்ன சொன்னாங்க சொல்லுங்கள் அப்படின்னு, எப்படியாச்சும் விஜய் சாரை வெளியே கொண்டு வரணும், அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இதுலேருந்து அவர் எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் இந்த கேஸை எடுத்து நடத்துங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவுமே பாசிட்டிவான ஒரு இது வரவே கூடாது, எல்லாத்துலேயும் உங்களுக்கு நெகட்டிவாக தான் வரணும், எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கணும், இப்படி இல்லாமல் வேறு ஏதாச்சும் பண்ணி விட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி விட்டுறாங்க. என்னடா இது இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, சரி நமக்கும் பண கஷ்டம் எல்லாம் இருக்குது, அதுக்காக ஒரு நியாயம் தேடி வந்த ஒருத்தருக்கு நம்ம எப்படி வந்து அநியாயம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மனசாட்சி உறுத்துது. இருந்தாலும் நமக்கு இப்போ பண தேவை இருக்குது, அதனால் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் நியாயம் தருமம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம என்றைக்குமே முன்னுக்கு வரவே முடியாது, இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துக்கிட்டு சரி அப்படின்னு முடிவை மாற்றிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே கேஸில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குதோ எல்லாத்தையுமே அந்த ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு. அது வந்து அவங்க பெரியம்மா கண்டுபிடிச்சிடுறாங்க. அது எப்படின்னு பார்க்குறீங்க, இவங்க யாருமே எதிர்பார்க்காத இதில் அவங்க வந்துக்கிட்டு அடிக்கடி இவங்க வந்து ஃபோனில் பேசுகிற மாதிரி இருக்குது, நம்ம கேஸ் வர நேரம் பார்த்து உடனே இவங்க வந்து ஃபோனை தூக்கின்னு போயிடுறாரு, நான் ஃபோனை ஆன் பண்ணி வச்சிடறாரு, யார்கிட்ட தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கரமாக குழப்பமாக இருக்குது. சரி, அந்த குழப்பத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ராஜேஸ்வரியோட பேர் அந்த ஃபோனில் இருக்குது. என்னடா இது ராஜேஸ்வரி மேடம் சிவபுண்ணீஸ்வரன், ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்க அந்த பூதமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களுக்கு சந்தேகம் வருது. இருந்தாலும் நம்ம வந்து இவங்க கிட்ட தான் ஒரு ஹெல்ப்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், அதனால் அவசரப்பட்டு அவங்கள வந்து எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது, அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நீங்கள் வந்து ராஜேஸ்வரியும் சேவ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அது யார் என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல, ஆனால் எங்கள் கேஸ் விஷயம் வர்றப்ப நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட பேசுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் அதில் ஒரு சந்தேகமாகவும் இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த கேஸ் ஜெயிக்கணுமா இல்லையா, அதனால அந்த வேலையை மட்டும் பாருங்கள், சும்மா நான் யார்கிட்ட பேசுகிறேன் யார்கிட்ட ஃபோன் பேசுகிறேன் அந்த இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவை இந்த கேஸில் ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு சும்மா வேறு ஏதாச்சும் நோய் நாடி வேலையெல்லாம் பேசியிருந்தீங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த கேஸை நான் நடத்தவே மாட்டேன், நீங்கள் வேறு யாராச்சும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இல்லை சார் எங்களுக்கு விஜய் சார் வெளியே வந்தால் மட்டும் போதும், அதுக்கு தவிர வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ லைட்டாக டவுட் இருந்தது, கன்ஃபார்மே ஆயிடுச்சு, அவங்க எந்த தப்பும் பண்ணலைன்னா நம்மக்கிட்ட தைரியமாக சொல்ல வேண்டியது தானே, ஆனால் எதுவுமே சொல்லலை. இதுலேருந்து என்ன தெரிய வருது, இவங்க பண்ணுற எல்லாமே தப்புன்னு தெரியுது. சரி, இவங்க பண்ணுற தப்பாக இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம வேலை ஆகணுன்றதுனால இவங்களும் அமைதியாக தான் இருக்காங்க. அதை வக்கீல் மனசாட்சியே இல்லாமல் இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ராஜேஸ்வர் கிட்ட சொல்லிங்கிறாரு. இதில் மூலிமா நம்ம விஜய் வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்க போகுது, ஏன்னா இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டாங்கல்ல, அதனால் சரி இவங்ககிட்ட நம்மளால் மல்லுக்கடி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுனால தான் சரி என்ன பண்ணுறது, இப்போதைக்கு இந்த வக்கீலை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஆனால் இந்த வக்கீல் நல்லவரே இல்லைங்க, ரொம்ப கெடுகட்டவராக இருக்கார். இவரோட இது பண ஆசைக்கு நம்ம மல்லியை வந்து பகட கையை யூஸ் பண்ணி மல்லியை வந்து பழி வாங்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இவங்க திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு இப்போதைக்கு விஜய் சார் வெளியே வந்தால் போதும், அது மட்டும் தான் அவங்க 2 பேருமே உறுதியாக இருக்காங்க. அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்க தான் போகுது, அது எல்லாத்தையுமே அவங்க பெரியம்மா நடத்தி வைக்க தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதா அப்படின்றத கமெண்ட்